ஐபிஎல் 18வது சீசன் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இதில் 9வது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. அதன்படி மைதானம் ஸ்டார்டிங்கில் வேகத்துக்கு சாதகமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓப்பனர்களான சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் இருவருமே நிதானமான துவக்கத்தை குஜராத் அணிக்கு கொடுத்தாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியால் அவங்களுடைய விக்கெட்டை அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியல. முதல் 4 ஓவர்களில் 31 ரன்கள் தான் எடுத்தாங்க. ஆனால் அடுத்து முஜிபுர் ரஹ்மான் மற்றும் தீபக் ஷகார் ஆகியோர் 15-20 ரன்கள் என பவர் பிளேவின் கடைசி 2 ஓவர்களில் ரன்களை கசிய விட்டாங்க. சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சனோட பார்ட்னர்ஷிப் 70 ரன்களை கடந்து நீடிச்ச நிலையில் இறுதியில் 8.3வது ஓவர் முடிவில் கில் 38 ரன்களில் ஆட்டம் இழந்தார். அடுத்ததாக பட்லர் வந்தார். பிட்ச் தொடர்ந்து பவுலர்களுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்து பட்லரும் நிதானமாகவே விளையாடினார். இந்த பார்ட்னர்ஷிப்பும் 50+ ரன்களை எடுத்தாங்க. இறுதியில் பட்லர் 39 ரன்கள் எடுத்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அடித்து நடைய கட்டினார். கில் மற்றும் பட்லர் ஆகியோர் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுத்தாலுமே மறுமுனையில் நின்ற சாய் சுதர்சன் தொடர்ந்து அதிரடியாக விளையாடிட்டு இருந்தார். அவர் இந்த மேட்ச்சில் ரன்களை கூச்சார்னே சொல்லலாம். 41 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 4 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர் என மொத்தம் 63 ரன்களை கூச்சார். இதனால் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழந்து 196 ரன்கள் எடுத்தாங்க. இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஒய்டு போட்டு மட்டுமே மொத்தம் 14 ரன்களை குஜராத் அணிக்காக விட்டு கொடுத்தாங்க. இதுதான் அவங்களுடைய ஆட்டத்தில் மிகப்பெரிய சொதப்பலா அமைஞ்சது. அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியா அபாரமாக பந்து வீசி 29 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தினார். பிட்ச் தொடர்ந்து பவுலர்களுக்கு சாதகமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் 197 ரன்கள் எடுத்த வெற்றின்ற இலக்கோட களமிறங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரோஹித் சர்மா மற்றும் ரயன் ரிக்கோல்டன் களமிறங்கினாங்க. 2 பேருமே ஒரு நல்ல ஓப்பனிங்கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினுச்சு. 2 பேருமே சொற்ப ரன்களில் பெவிலியன் திரும்பினாங்க. அடுத்து வந்த திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் போலன்னு பொழந்தாங்க. சோகமாக இருந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோட முகத்தில் அப்போதான் சந்தோஷமே வந்துச்சு. 39 ரன்களில் திலக் வர்மா அவுட்டாக சூரியகுமார் யாதவ் கூட ஜோடி சேர்ந்தார் ஹர்திக் பாண்டியா. ஷாய் கிஷோர் வீசின 15வது ஓவரில் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஷாய் கிஷோருக்கும் ஒரு கிளாஸ் ஆணுச்சு. அப்போது ஒட்டுமொத்த கிரவுண்டும் ஹர்திக்னு கத்துனாங்க. இதுக்கடையில் அரை சதத்தை பதிவு பண்ணுவார்னு பார்த்த சூரியகுமார் யாதவ் 48 ரனில் விக்கெட்டை இழந்தார். அடுத்ததாக ஹர்திக் பாண்டியாவும் விக்கெட் இழக்க இனிமேல் நாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்டான முடிவுக்கு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். ஆமாங்க, பல கோப்பைகளை வாங்கின டீம்டா நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் குஜராத்துக்கு எதிரான இந்த போட்டியில் 20 ஓவர் முடிவில் 160 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி அடைஞ்சாங்க. இந்த சீசனில் நடந்த 2 போட்டியிலுமே தோல்வி அடைஞ்ச மும்பை இந்தியன்ஸ் டீம் இனிமேல் எப்படி விளையாட போகிறாங்க, தோல்விகள்லேருந்து மீண்டு வருவாங்களான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.